ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜப்பான் தேசத்துல ஒரு வினோதமான தீவு இருக்கு. அந்த தீவை லட்சக்கணக்கான பாம்புகள் தான் ஆட்சி செய்யுது. அந்த பாம்புகளோட விஷத்தன்மை ரொம்ப ஆபத்தானது. அந்த தீவுல வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள் மட்டும் இல்லாம மற்ற உயிரினங்களும் இந்த வகையான பாம்புகளை பார்த்தா பயந்து ஓடும். இந்த பாம்பு கடியால ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. இது ஜப்பான் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறியது. பல வருஷங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வை கண்டுபிடிக்க முடியாம இருந்தாலும் கடைசியா ஜப்பான் அரசாங்கம் எடுத்த முடிவை பார்த்து அந்த தீவில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஜப்பான் மக்களும் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. அந்த நாட்டு அரசாங்கம் இந்திய தேசத்திலிருந்து சில கீரி பிள்ளைகளை கொண்டு போய் கைவிடப்பட்ட அந்த ஆபத்தான தீவுல விட்டாங்க. பாம்புகளை வேட்டையாடுறதுல கீரி பிள்ளைகள் ரொம்ப திறமைசாலிகள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால ஜப்பான் விஞ்ஞானிகள் எடுத்த இந்த முடிவு சரியானதுன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. உண்மையா சொல்ல போனா அந்த தீவில் விடப்பட்ட கீரி பிள்ளைகளால சுற்றுச்சூழல்ல மோசமான விளைவுகள் ஏற்பட்டுச்சு. 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் விஞ்ஞானிகளுக்கு புரிஞ்சுது அவங்க எடுத்த முடிவு தவறானதுன்னு. அப்படி அந்த தீவில் கீரி பிள்ளைகள் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியது, 25 ஆண்டுகளா அந்த தீவில் என்ன நடந்தது, இதை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 1970 காலகட்டங்களில் ஜப்பானின் அமாமி ஒஷிமா தீவில் ஒரு புது பிரச்சனை உருவானது. அது என்னன்னா, ஹபு அப்படிங்கிற பயங்கரமான விஷ பாம்புகளால அந்த தீவின் மக்களோட சந்தோஷமான வாழ்க்கை பயமா மாற ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு நாளும் இந்த பாம்பு கடியால மக்கள் இறந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த ஹபு பாம்பின் விஷம் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னா, உடனே அந்த பாம்பு கடிக்கு சிகிச்சை தராம போனா அந்த நபருக்கு வெறும் சில நிமிஷங்கள்ல மரணம் ஏற்படும். விவசாய நிலத்துல இந்த பாம்புகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால அதிகமான விவசாயிகள் இறந்து போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த பாம்பு கடிக்கு சரியான ஆன்டிடோட்ஸ் இருந்தாலும் அது 1970 காலகட்டமா இருந்ததால அமாமி ஒஷிமா தீவு அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாம ஒரு கிராமமா இருந்துச்சு. அதனால அங்க அவ்வளோ சுலபமா ஆன்டிடோட்ஸ் கிடைக்காது. இந்த பிரச்சனையால நாளுக்கு நாள் விவசாயிகளின் இறந்து போகிற எண்ணிக்கை படிப்படியா அதிகமாச்சு. உயிரோடு இருந்த நிறைய விவசாயிகள் அவங்களோட சொந்த நிலத்தை விட்டு நகரங்களுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்க ஜப்பான் அரசாங்கம் அந்த நாட்டின் உயர் அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. இந்த விஷ பாம்புகள் கிட்ட இருந்து தப்பிக்கிற விஷயத்தை பத்தி விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு விஞ்ஞானி என்ன சொன்னாருன்னா, பாம்புகளோட விஷத்தை சமாளிக்கக்கூடிய அதே போல அதை சாப்பிடக்கூடிய உயிரினமான கீரி பிள்ளைகளை அந்த தீவுல வாழ்ந்துட்டு இருக்கிற பாம்புகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தலாம்னு சொன்னாரு. இயற்கையாலேயே கட்டுப்படுத்தணுங்கிற ஆலோசனையை அந்த கூட்டத்தில இருந்த எல்லாருமே சம்மதிச்சாங்க. அதுக்கப்புறம் சில கீரி பிள்ளைகளை இந்திய தேசத்திலிருந்து இறக்குமதி செஞ்சாங்க. பாம்புகள் மற்றும் கீரி பிள்ளைகள் ஆதி காலத்துல இருந்து நெருங்கிய எதிரிகள். சண்டைன்னு வந்துட்டா உயிர் போகிற வரை போரிடும். ஆனா இந்த போர்ல அதிகமா கீரி பிள்ளைகள் தான் ஜெயிக்கும். அதுக்குன்னு ஹபு பாம்பு இனத்துக்கு இருக்கிற விஷம் அந்த அளவுக்கு ஆபத்தானது இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா, கீரி பிள்ளைகள் ஜப்பான் நாட்டுக்கு சொந்தமானது இல்லை. அது இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் நேபாள் மாதிரியான தேசத்திலிருந்து வந்தது. இந்த நாடுகளுக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் இருக்கிற சுற்றுச்சூழல் ரொம்ப வித்தியாசமானது. அதனால இந்த கீரி பிள்ளைகள் ஜப்பான் நாட்டில் இருக்கிற சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம். அமாமி ஒஷிமா தீவில் 30 கீரி பிள்ளைகளை கொண்டு வந்து விட்ட விஞ்ஞானிகள் என்ன நினைச்சாங்கன்னா, பாம்புகளோட எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும்னு. ஆனா சில வருஷங்களுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, கீரி பிள்ளைகளின் எண்ணிக்கை 30லிருந்து 500க்கும் அதிகமானதா பார்த்து விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் இதுங்க பாம்புகளை வேட்டையாடுறதுல அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டல. அதுக்கு பதிலா அந்த தீவின் பூர்வீக உயிரினமான முயல்கள் மற்ற சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாட ஆரம்பிச்சது. இதனால அந்த தீவின் சுற்றுச்சூழல் அதிக அளவுல பாதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சில இனங்கள் அடியோடு அழியும் அபாயம் ஏற்பட்டுச்சு. கீரி பிள்ளைகள் பகல் சமயத்துல வேட்டையாடி இரவு நேரத்துல ஓய்வெடுக்கிற ஒரு விலங்கு. இதுவே அபு பாம்புகள் இரவு நேரத்துல தான் உணவுக்காக வேட்டையாட அதோட இடத்தை விட்டு வெளியே வரும். அதனால இந்த ரெண்டு உயிரினங்களும் சந்திக்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு பக்கம் பாம்புகளோட எண்ணிக்கை அதிகமாகுது, இன்னொரு பக்கம் கீரி பிள்ளைகள் சுற்றுச்சூழலை நாசமாக்குறத பார்த்து விஞ்ஞானிகளுக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. இப்போ ஒரு பிரச்சனை 2 பிரச்சனையா மாறியது. 1970 விட்ட 30 கீரி பிள்ளைகள் 25 வருஷங்கள்ல 500 மாறியது.
அந்த தீவின் விவசாய நிலத்துல மட்டும் இல்லாம மற்ற எல்லா பகுதிகளுக்கும் பரவி செழிப்பா வாழ்ந்து வந்துச்சு. ஆனா மற்ற உயிரினங்களின் வாழ்வாதாரம் அதிக அளவுல பாதிக்கப்பட்டுச்சு. கீரி பிள்ளைகள் பாம்புகளை சாகடிக்கலன்னு மக்கள் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இதுங்க சுற்றுச்சூழலை சேதப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. ஒருவேளை நாம இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்காம போனா ஒஷிமா தீவின் எல்லா உயிரினங்களும் கண்டிப்பா அழிஞ்சு போகும்னு பயந்தாங்க. மங்கூஸ் vs ஸ்னேக்ஸ் இப்போ மங்கூஸ் vs ஹியூமன்ஸா மாறியது. இப்போ கீரி பிள்ளைகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை ஜப்பான் அரசாங்கம் எடுத்தாங்க. அந்த தீவுல இருந்து கீரி பிள்ளைகளை அகற்றவும் அழிக்கவும் முடிவு பண்ணாங்க. இதுக்காக பயிற்சி பெற்ற நாய்கள் மூலமா வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டு அரசாங்கம் ஒரு குழுவை ஏற்படுத்தி வலைகளை பயன்படுத்தி கீரி பிள்ளைகளை பிடிக்க ஆர்டர்ஸ் போட்டாங்க. ஹமாமி ஒஷிமா தீவின் ஒரு இடத்தை கூட விட்டு வைக்காம எல்லா மூலையிலும் தேடுதல் வேட்டையை தீவிரமா செஞ்சாங்க. ஆனா இதுங்க சின்ன உயிரினம், அதே போல ரொம்ப வேகமா ஓடக்கூடிய திறன் இருக்கிறதுனால மனிதர்களுக்கு கீரி பிள்ளைகளை பிடிக்கிறது கடினமான விஷயமா இருந்துச்சு. அதனால விஞ்ஞானிகள் இப்போ புத்திசாலித்தனமான ஒரு பிளானை போட்டாங்க. அது என்னன்னா, எந்த இடத்துல அதிகமான கீரி பிள்ளைகள் இருக்குன்னு கேமராஸ் உதவியால தெரிஞ்சுக்கிட்டு அங்க பெரிய பெரிய வலைகளை பொருத்தி நிறைய கீரி பிள்ளைகளை பிடிச்சாங்க. பல வருஷங்களுக்கு இந்த வேட்டை தொடர ஆரம்பிச்சது. கடைசியா 2018 ஜப்பான் அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, ஹமாமி ஒஷிமா தீவில் இப்போ ஒரு கீரி பிள்ளைகள் கூட இல்லைன்னு சொன்னாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல சுமார் 400 கீரி பிள்ளைகளை பிடிச்சாங்க. இன்னும் சில கீரி பிள்ளைகளை கொன்னுட்டாங்க. அந்த தீவின் எக்கோசிஸ்டமை காப்பாற்ற விஞ்ஞானிகளுக்கு வேற எந்த வழியும் தெரியல. ஏன்னா இதுங்களால ஏற்கனவே சுமார் 15 உயிரினங்களுக்கு அழியும் பேராபத்து ஏற்பட்டுச்சு. பாம்புகளோட தாக்குதல்கள் கூட கொஞ்சம் கம்மியாச்சு. இதுக்கு காரணம் மக்கள் எடுத்த சேஃப்டி மெஷர்ஸ். மக்கள் அவங்களோட வீட்டை சுத்தி வலைகளை பொருத்தினாங்க. அதே போல ஒஷிமா தீவில் ஆன்டிடோட்ஸின் ஸ்டாக் அதிகரிக்கப்பட்டுச்சு. இப்போ ஹமாமி ஒஷிமா தீவில் ஒரு கீரி பிள்ளை கூட இல்ல. ஆனா ஆபத்தான அபு பாம்புகள் இன்னும் இருக்கு. இங்க இருக்கிற சோகமான விஷயம் என்னன்னா, பல வருஷங்களா போராடி கீரி பிள்ளைகளை ஜெயிச்சாலும் அதுங்க பண்ண சேதத்திலிருந்து அந்த தீவால இன்னும் மீண்டு வர முடியல. தீவின் சுற்றுச்சூழல் பழைய நிலைமைக்கு இன்னும் முழுசா திரும்பி வரல. இதுக்கு இன்னும் எத்தனை தசாப்தங்கள் ஆகும்னு விஞ்ஞானிகளால கூட சரியா சொல்ல முடியல. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, மனிதன் என்னதான் அறிவாளியா இருந்தாலும் இயற்கைக்கு எதிராக செயல்பட்டா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அதனால இயற்கையை சமநிலையில் பராமரிக்கிறது நம்மளோட கடமை. இந்த விஷயத்தை ஒத்துக்கிறவங்க கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.